வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நான் சிம்பிளான ஒரு ஸ்வீட் சொல்கிறேன். அதாவது பலாப்பழத்தை நல்லா இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அல்லது இப்படி நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் திரி அதில் போடுங்க. அப்புறமா அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் சுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கோகோனட் பார்த்திங்கன்னா ஹைலி பெனிஃபிஷியல், உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஹீலிங் கொடுக்கும். ஸோ கோகோனட் நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். பலாப்பழம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிச் இன் பொட்டாசியம். ஸோ ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப முக்கியம், ப்ளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கும். ஸோ ஹை இன் ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே பலாப்பழம் ரொம்ப முக்கியம். பலாப்பழம் சாப்பிட்றது. அதேமாரி நாட்டு சர்க்கரை சுக்கு ஏலக்காவும் நல்லா வாசனையை கொடுக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஸ்நாக் ஹைலி நியூட்ரிஷியஸ். பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை குறைக்கும். கோகோனட் பார்த்திங்கன்னா நல்ல ஹீலிங், உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் கோகோனட். ஸோ ஜஸ்ட் இந்த மூணையும் கட் பண்ணி போட்டு தேங்காயை துருவலில் போட்டு பலாப்பழத்தை கட் பண்ணி போட்டு தேங்காயை போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் ஹைலி நியூட்ரிஷியஸ், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.